நேற்று பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ல லோடிங் ஸ்டிச் சொல்லி தந்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க அதுலயே வந்து ஜர்தோசி வச்சு லோடிங் ஸ்டிச் சொல்லி தர போறேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஜர்தோசி வந்து உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இது ஊசி நூல்லையும் கூட நீங்க கோர்க்கலாமா. இந்த மெத்தட்லயே ஊசி நூல்ல கோர்க்கலாம். சிலருக்கு வந்து ஜர்தோசி எடுத்துட்டு அந்த இதுல இருந்து லாக் பண்ணி எடுக்க தெரியாது. ஏன்னா அது ஜர்தோசி அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், எனக்கு இது வரவே மாட்டேங்குதுன்னு கவலையே பட வேண்டாம். ஜர்தோசி ஃபுல்லாமே நீங்க ஊசி நூல்லையே வச்சு போடலாம். அது நான் சொன்ன பாத்தீங்களா, நம்பர் 10 அந்த நம்பர் 10 ஊசி வச்சு நீங்க போட்டீங்கன்னா போட்டுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க போலாம். அதெல்லாம் நான் எப்படி ஜர்தோசி கட் பண்ணணுங்கிற மெத்தட் சொல்லி தரேன், அதை கொஞ்சம் பாத்துக்குங்க. இப்ப பாருங்கம்மா, இது வந்து இதுதான் ஜர்தோசிமா. இப்ப பாருங்க வெளிச்சத்துல காட்டுறேன், இதுதான் ஜர்தோசி. இப்ப இது வந்து அதிகமா வந்து நான் இது யூஸ் பண்ணது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சில பிளவுஸ்ல எல்லாம் கருத்துருதுமா. ஆனா இது நல்ல பிராண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சில கருத்துது, அப்புறம் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடுது. இது ரெட்டையை வச்சிருக்கிற ஒரு இதுதான் பாருங்க. இது ரெட்டையை பிடிச்சிட்டு இப்படி கையில பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு இது இழுத்துறக்கூடாதுமா எக்காரத்து கொண்டு. அதே மாதிரி ஷார்ப்பான கட்டு வச்சுக்குங்க. ஒரு கெஸ்ஸில் தாம்மா கட் பண்ணணும். இதுக்கு வந்து அளவுகள் வச்சு கட் பண்ணணும். இங்கே ஸ்கேல் வச்சுக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவாக தான் நான் கட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஒரே கட்டில் கட் ஆயிடணும், 2-3 கட்டெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இது ஒரு கெஸ்லேயே தான் பண்ணணும். இது வந்து பிசிறு தட்டக்கூடாது. பிசிறு தட்டுச்சுன்னா நம்மளோட நீடிலுக்குள்ள இது போகாது. இது வந்து ஜர்தோசி நீடில் தான் போடணும். இப்போ இந்த நீடில் வந்து இப்படித்தான் நம்ம விட்டுக்கணும். இந்த நீடில் வந்து ஜர்தோசி வந்து ஒன்னொன்னா இப்படி விட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த நீடிலுக்குள்ள 2 எண்ணெய் நான் கட் பண்ணது இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் போடணும் இதுவே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்படி எடுத்துட்டு உள்ள விட்டுக்குங்க. கிராஸ் எடுத்துட்டு மேலே ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டு, ஜர்தோசி நிறைய ஒர்க் பண்ணலாமா ப்ளவுஸில். கீழே எடுத்துட்டு கீழே ஒரு லாக் போட்டு எடுத்துட்டேன். மறுக்கா 2 எண்ணெய் கோர்க்குறேன். இது ஒரே லெவலில் கோர்த்தாத்தாம ஃபினிஷிங் நீட்டாக வரும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வராது. நீங்கள் கரெக்டாக இப்படி லாக் மேலே ஒரு லாக் போட்டு அப்புறம் கீழே ஒரு லாக் போட்டு 2வது இதுவே இப்படி பண்ணணும். அப்புறம் கீழே ஒரு லாக் போட்டு இப்படி இந்த பக்கம் வந்துடணும். 2 இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஜர்தோசி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக போடலாம். மேலே போட்டு மேலே நீடில் எடுத்துட்டு கீழே ஒரு லாக் போட்டு அப்போ மறுக்காய் ஜர்தோசி கொண்டு வந்து போட்டு கீழே ஒரு லாக்கு போட்டு மறுக்கா 2. இது கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து கொஞ்சம் தெறிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வெல்வெட் கிளாத்தில் மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தெறிக்காது. பாருங்கள், மேலே ஒரு லாக் கொடுத்துட்டு அப்புறம் கீழே ஒரு லாக்குக்கு வரணும். பாருங்க, கீழே ஒரு லாக். இப்போ ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு பார்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா. இதுக்கு மேலே வந்து இதுலேயே செல்லா ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது நல்லா இருக்குமா. அந்த செல்லா ஒர்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த பீக்காக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீக்காக்கெல்லாம் கழுத்துக்கு வந்து இதை எப்படி நீங்கள் சுகர் பீடில் லோடிங் ஸ்டிச் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்கலாம். இதுலேயும் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் போடுற வரைக்கும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக
கொஞ்சம் இந்த இதில் மட்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் நல்லா நீட்டாக வரும். அதே மாதிரி ஊசி வந்து நம்ம கண்ட்ரோல் இருந்ததுன்னா நல்லா வரும். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை சுற்றி ஜரி த்ரெட்டில் ஃபினிஷிங் கொடுத்துடணும். கொடுத்தா ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதையும் காட்டுறேன். கடைசியில் பார்த்திங்கன்னா எண்டு நாட்டு போட்டுடணும். எண்டு நாட் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் முடிஞ்சுது. இப்போ இது சுகர் பீடில் லோடிங்கு, இது வந்து ஜர்தோசியில் லோடிங்கு. இதுலேயே அவுட்டர் லைனுக்கு போடணும். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது சுகர் பீடில் வந்து பைப்பிங் த்ரெட்டு போடாமல் நார்மலாகவே வச்சு போட்டிருக்கேன். இதில் அவுட்டர் லைன் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். நான் டபுளாக ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்குறேன். இதே லீஃப் மாடலில் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபினிஷிங் பாருங்கள். இதே மாதிரி இதே ஃபினிஷிங் பண்ணிடணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு உங்களுக்கு.